பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். அப்பா, ஒரு ஓரமா போக மாட்டீங்களே. உங்க கூட என்னால ஓட்டப்பந்தயமா ஓட முடியாது. எனக்கும் வயசாகுதுல்ல. ஏதோ மேய்ச்சலுக்கு உங்க எல்லாரையும் ஓட்டிட்டு வந்துட்டேன். இனிமே உங்க பசிக்கு புல்ல திங்க வேண்டியது உங்க வேலைதான். நான் அப்படி போய் வரப்போறமா உட்கார்றேன். அச்சோ, காலில் வேற முள்ளு குத்திடுச்சே. என்ன பண்றது? இந்த மனுஷன் ஒரு வேலையை சொன்னா செய்யறாரா பாரு. அம்புட்டு வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த கை கால் நல்லா இருந்தாதான் நான் வேலையை பார்க்க முடியும். இப்போ அதுக்கும் வம்பு வந்துடுச்சு இந்த முள்ளு குத்தி. இப்போ நான் என்ன பண்ண போறேனே தெரியல. யார் அங்க? இந்த புள்ள வெண்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒத்தியில வர வந்திருக்கு. சரி சரி, ஒரு குரல் கொடுப்போம். வெண்பா, வெண்பா. யாரு நம்மளை கூப்பிடுறது? ஓ, நம்ம மருதாணி. நல்ல வேலை, அந்த புள்ளையாச்சும் இங்கே இருக்கு. எனக்கு ஏதாவது உதவி பண்ணும். மருதாணி, இங்க வாயேன். என் காலில் முள்ளு குத்திடுச்சு புள்ள. இதோ இதோ நானே அங்கிட்டு வாரேன். நீ அப்படியே அந்த வரப்பு மேல உட்காரு. என்ன புள்ள, காலில் முள்ளு குத்திடுச்சா? முள்ளை எடுத்துட்டியா? முள்ள ஒரு வழியா எடுத்துட்டேன் புள்ள, ஆனா வலி தான் இருக்கு. சரி சரி, உன்கிட்ட இருக்கிற அந்த விறகு கொடு, நான் எடுத்தாந்து வீட்டாண்ட கொடுக்குறேன். உனக்கு எதுக்கு புள்ள சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமம் இல்லை, வா போலாம். சரி, நீ சொன்னா கேட்கவா போற? மருதாணி, நீ அப்படியே எங்க வீட்டுக்கு வா புள்ள. வந்து வீட்டில் கொஞ்சம் கூழ் குடிச்சிட்டு போ. குடிச்சதுக்கப்புறம் உனக்கு தெம்பா இருக்கும். அதுக்கப்புறமா உன் வேலையை பாரு. அதுவும் சரிதான், இந்த வெயில் காலத்துக்கு கூழும் மூரும் நல்ல உணவாச்சே. மருதாணி பாரே, உன்கிட்ட பேசிக்கிட்டே வந்ததுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன புள்ள விஷயம்? நம்ம ஊர் சமுதாய கூடத்தில் நம்ம கால்நடைகளை எப்படி வளர்க்கணும், எந்த மாதிரி தீவனத்தை கொடுக்கணும், இன்னும் புது புது தகவல்களை சொல்ல போகிறதா நம்ம பட்டக்கா வந்து என்கிட்ட சொன்னாங்க புள்ள. நீயும் வா, நாம் ஒரு 8 அங்கே போய் விவரத்தை கேட்டுவிட்டு வருவோம். சரி வெண்பா, நல்ல விஷயத்த சொல்லியிருக்க. இப்போவே போய் விவரத்தை கேட்போம். மருதாணி, யார் தெரியுமா தகவல்களை சொல்ல போகிறாங்க? குரங்காடு மேய்ச்சல் முறை தொழில்நுட்பங்கள் பற்றி கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்களாம். நாம் கவனமாக கேட்போம். அன்பார்ந்த விவசாய பண்ணையாளர்களே, குரங்காடு மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்துருப்போம், விவசாயிகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த காங்கேயம், தாராபுரம் இந்த ஏரியாவில் வந்து குரங்காடு மேய்ச்சல் நிலங்கிறது ஒரு பிரபலம் அடைந்த ஒரு மேய்ச்சல் முறையாகும். அதாவது இந்த குரங்காடு வேளாண் காடுகளில் பொதுவாக கிழுவை மரத்தை வச்சு அவங்க வந்து அதை வேலியாக பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த கிழுவை மரத்தில் வந்து புரதச்சத்து பார்த்தீங்கன்னா 15-17% இருக்கும். அதாவது நல்ல ஒரு புரதம் தரக்கூடிய ஒரு பசுந்தீவன பயிராக இருக்கும். அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா வெல்வேல், கருவேல், அந்த மரங்கள் அதில் இருக்க விதைகள் அதை வந்து ஆடுகள் சாப்பிடும். அதோட புரதச்சத்து பார்த்தீங்கன்னா 6-7% வரைக்கும் இருக்கும். மேலும் அந்த ஆடுகள் மேய்வதற்கான புல் தரையை உருவாக்கியிருப்பாங்க. அதாவது கொழுக்கட்டை புல்லை கொண்டு புல் தரையை உருவாக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி செய்யப்பட்டது தான் குரங்காடு மேய்ச்சல் நிலம். இந்த மேய்ச்சல் நிலத்தில் ஆடுகள் அல்லது மாடுகள் மேய்ஞ்சிட்டு அதுக்கு தேவையான அருந்தும் வசதியையும் அங்கேயே உள்ளேயே செய்து வச்சிருப்பாங்க. இது வந்து பொதுவாக வந்து விவசாயிகள் அவங்களோட வசதிக்காக செய்யப்பட்ட ஒரு முறைன்னு சொல்லலாம். அதாவது 100 ஆடு அல்லது 20 மாடு வச்சிருக்கவங்க வந்து அதற்கான ஏரியா ஒரு 5 ஏக்கர். ஏன்னா அங்கே வந்து வறண்ட பூமி தான். அந்த பூமியில வந்து மாடுகள் ஆடுகள் மேய்க்கிறதுக்கு மேய்ச்சல் நிலமா இந்த முறையை பயன்படுத்தினாங்க. இது வந்து குரங்காடு முறையில வந்து மேய்ச்சல் நிலம்னு சொல்லலாம். ஆனா இந்த குரங்காடு முறையில என்ன ஒரு பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரதச்சத்து பற்றாக்குறை ஏற்படுது. ஏன்னா புல்வகை தீவனங்களை ஓரளவுக்கு ஆடுகளும் மாடுகளும் மேய்ந்து கொள்ள முடியும். ஏன்னா அதில் இருக்க கொழுக்கட்டை புல் வந்து ஒரு புல்வகை பசுந்தீவனம். அதை வந்து ஆடுகள் மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். சிறிய ஆட்டுக்குட்டிகள் வந்து கிழுவை மரத்தில் வந்து மேலே ஏறி அதோட உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. அப்போ வந்து அதில் வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுது. இந்த மாதிரி ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுறப்ப அது வந்து ஆடுகளோட அதாவது குட்டிகளோட வளர்ச்சி வந்து குறைந்து காணப்படுது. அவை வந்து புல்வகை தீவனத்தை மட்டும்தான் மேய்ந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு முதல் 2 மாதங்கள் அல்லது 2.5
1.5 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் புல்வகை பசுந்தீவனத்தை, அதாவது கொழுக்கட்டை புல்லை மட்டும்தான் மெஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கப்ப அதுக்கு வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும். இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை போக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த குரங்காடு மாதிரியை வந்து நம்ம வந்து மாற்றம் செய்து, அதாவது விவசாயிகளுக்கு கொஞ்சம் பலன் தர மாதிரி மாற்றம் செய்து ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டோம். அதில் பார்த்தீங்கன்னா குரங்காடு மேய்ச்சல் நிலத்துல கொழுக்கட்டை புல்லோட 3% அப்படிங்கிற அளவில் முயல் மசாலா நம்ம விதைப்பு செஞ்சோம். அப்படி விதைப்பு செஞ்சதுனால என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விவசாயியோட கதை தான் இது. அதாவது அவர் வந்து ஒரு 10 ஏக்கர் நிலத்துல ஆடுகள், ஒரு 200 ஆடு வளர்த்திக்கிட்டு இருந்தாரு. அதுல வந்து முந்தி வந்து குரங்காடு முறையில தான் வெல்வேல், அதாவது கிழுவை மரம் அமைத்து உள்ள மரங்கள் வெல்வேல் மரம் இருந்துச்சு, உள்ள வந்து கொழுக்கட்டை புல் இருந்துச்சு. அதுல வந்து ஆடுகளை, செம்மறி ஆடுகளை வளர்த்திக்கிட்டு வந்தாரு. ஆனா அவருக்கு வந்து அந்த தீவன பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு அவர் வந்து எங்களை நாடி எங்கள்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்டப்ப நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் அது கூட முயல் மசாலா கலந்து விதைங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஆடுகளுக்கு சிறந்த தீவனமாக, அது நல்ல சிறந்த புல் மேயருக்கான ஒரு நிலமாக இது அமையும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து நாங்கள் சொன்ன விகிதத்தில், அதாவது 3:1 விகிதத்தில் கொழுக்கட்டை புல்லோட முயல் மசாலையும் விதைப்பு செஞ்சார். அடுத்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முயல் மசால் முளைத்து மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து அவருக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரங்காடு மேய்ச்சல் நிலத்தில் முயல் மசாலா கொழுக்கட்டையோட சேர்த்து விதைக்கும் பொழுது ஆடுகளுக்கும் அவற்றோட குட்டிகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்து சரியான விகிதத்தில் கிடைச்சது. அதனால குட்டிகளோட எடை வந்து அதிகரித்து காணப்பட்டது. அந்த குட்டிகள் ஈனும் திறன், ஒரு குட்டி போட்டு விட்டுருந்துச்சுன்னா 2 குட்டி போட ஆரம்பிச்சது, ஈனும் திறன் அதிகரிச்சது. அதே போல குட்டிகளோட எடை வந்து 8 மாதத்துல ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்து அதிகரிச்சது. இந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி, அதாவது அதுல வந்து முயல் மசால் வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி 8 மாத குட்டியோட எடை பார்த்தீங்கன்னா 14 to 15 கிலோ தான் இருந்துச்சு. ஆனா இந்த முயல் மசாலை உள்ளடக்கிய மேய்ச்சல் நிலத்துல செம்மறியாட்டு குட்டிகளின் எடை வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா 8 மாசத்துல 1 to 1.5 கிலோ அதிகமா இருந்துச்சு. அதாவது 14 to 15 கிலோவுக்கு பதிலாக 16 to 17 கிலோவாக இருந்தது. அதனால ஒரு டீ மூலம் அவருக்கு வந்து 1 to 1.5 கிலோ அதிக அளவு எடை கிடைச்சது. இவர் வந்து 200 ஆடு வளர்த்துறாரு. அதனால இவருக்கு வந்து ஒரு 300 கிலோ எடை அதிகமா கிடைச்சது. இதன் மூலம் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 லட்ச ரூபாய் வருமானம் அதிகமா கிடைச்சது அப்படிங்கிறது இந்த வெற்றி கதை. இவர் சொன்ன இந்த குரங்காடு மேய்ச்சல் நிலத்துல நம்ம புதிய தொழில்நுட்பமா வேற எதுவுமே பண்ண கிடையாது. அதுல வந்து நம்ம கொழுக்கட்டை புல்லோட சேர்த்து முயல் மசாலா விதைச்சிருக்கோம். இதுதான் வந்து குரங்காடு மேய்ச்சல் நிலத்துல நம்ம பண்ண ஒரு சிறிய மாற்றம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ விவசாயிகள் இந்த மாதிரி மாற்றங்கள் செய்து இதை பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்க விவசாயிகள் 4-5 விவசாயிகள் வந்து இதை முயல் மசால் விதைகள் எங்கே கிடைக்கும் அவர்கிட்ட கேட்டுட்டு அவங்க வந்து விதைப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் இவர் பண்ணையில் வந்து கோழிகளும் இருந்துச்சு, நாட்டுக்கோழிகள் வளர்த்துருந்தாரு. அந்த நாட்டுக்கோழிகளும் அந்த முயல் மசாலா போய் சாப்பிட ஆரம்பிச்சது. இப்போ வந்து அதோட முட்டையில் இருக்க மஞ்சள் கருவோட கலர் வந்து அடர் மஞ்சள் நிறமாக மாறி இருந்துச்சு. இதனால அவரோட முட்டைகளுக்கு அதிக அளவு டிமாண்ட், அதாவது அதிக அளவு தேவை ஏற்பட்டுச்சு. அதனால இவரோட முட்டைகளோட விலையையும் இவர் வந்து 2 ரூபாய் அதிகப்படுத்திட்டாரு. அதன் மூலமாகவும் அவருக்கு வந்து வருடத்திற்கு ஒரு 15,000 அதிக அளவு வருமானம் கிடைச்சது. அப்ப இந்த குரங்காடு மேய்ச்சல் தரையில நாம கொழுக்கட்டை புல்லோட முயல் மசாலா விதைக்கிறது மூலமா ஒரு சாதாரண ஒரு 200 ஆடு வச்சிருக்க விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபாய் அதிகமாக கிடைக்குது. இதில் வந்து நம்ம பெரிய தொழில்நுட்பங்கள் எதையும் பயன்படுத்துறதுல கூட நம்ம முயல் மசாலா விதைப்பு செய்கிறோம், அவ்வளோதான். இது மட்டும்தான். இப்போ சுழற்சி முறை மேய்ச்சல்ங்கிறது ஏன் முக்கியமாயிருச்சு? இது மாதிரி குரங்காடு சிஸ்டம் அல்லது சாதாரண இதில் மேய்ச்சல் நிலத்தில் வந்து நம்ம விதைப்பு செய்து கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பலாமே, ஏன் சுழற்சி முறையில் மேய்ச்சல் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். சுழற்சி முறை மேய்ச்சல்ங்கிறது தற்போது பிரபலமடைந்து வரும் மேய்ச்சல் நிலப்பரப்பு மேலாண்மையின் ஒரு பகுதி. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு புல்வெளியில் தொடர்ந்து மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது எல்லா மாடுகளும் அப்படியே மேலோட்டமா மேய்ஞ்சிட்டு முடிச்சுட்டு போயிடும். அடுத்தது வந்து பின்னாடி வர மாடுகள் வந்து அதை மேயாம போயிடும். அப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு புல்வகையோ அதுக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்து கிடைச்சதோ அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். ஆனா சுழற்சி முறை மேய்ச்சல் நிலப்பரப்பை உருவாக்குற மூலமா அந்த மேய்ச்சல் நிலத்துல வந்து நம்ம சிறு சிறு பாகங்களா பிரிச்சு அதுல இருக்க என்னென்ன புட்கள் இருக்கு, அதோட சத்துக்கள் என்ன, அதோட வளரும் திறன் என்ன, அது எவ்வளோ அளவு விளைச்சலை கொடுக்குது, இது எல்லாம் வந்து நம்ம ஒரு கணக்கீடு செஞ்சு அதுல வந்து எவ்வளவு ஆடுகளை எவ்வளவு நாள் நம்ம மேய்க்க முடியும் அல்லது எவ்வளவு மாடுகளை எவ்வளவு நாள் மேய்க்க முடியும்னு ஒரு கணக்கீடு செஞ்சுதான் நம்ம அந்த சுழற்சி முறை மேய்ச்சல் நிலத்தையே நம்ம உருவாக்குறோம். அப்படிங்கிறப்ப கால்நடைகளுக்கோ ஆடுகளுக்கோ தேவையான அளவு புல் வகை, அதாவது தேவையான பசுந்தீவனம் கிடைச்சதை நம்மளால கண்டிப்பா உறுதி செய்ய முடியும். இப்ப வந்து சுழற்சி முறை மேய்ச்சல் நிலத்துல வந்து நம்மளோட விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் கால்நடைகளின் உற்பத்தி திறன் மற்றும் உற்பத்தி நிலையினை பொறுத்து மாற்றி அமைக்கும் வசதி உள்ளது. எனவே தீவனத்திற்கான செலவினை நம்ம வந்து கணிசமா குறைக்க முடியும். சுழற்சி முறையில வந்து கரெக்டா மேய்ஞ்சிட்டு வரப்ப நம்ம அடர் தீவனம் அளவை குறைச்சிக்க முடியும். அதனால நம்ம செலவினத்தை ஓரளவுக்கு கணிசமா குறைச்சிக்க முடியும். போதிய கால அவகாசம் புற்கள் வளர்வதற்கு தரப்படுவதால் மண்ணின் தரம் கெட்டு போகாமல் இருக்கிறது. அதாவது பயிர் வளர்றதுக்கு தேவையான டைம் கொடுக்குறோம்.
சொல்லுவாங்க. அதாவது ஒரு மேய்ச்சல் தரையில் 20 நாள் மேய்ச்சலுக்கு உட்படுத்த பிறகு அந்த மேய்ச்சல் தரையில் மற்ற மாடுகளோ ஆடுகளோ மேய்வதில்லை. அதனால் இங்கே வந்து புல் வகைகள் வந்து வளர்கிறதுக்கு நம்ம நேரம் கொடுக்கறதுனால நம்ம வந்து தேவையான, அதாவது எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலத்தை வந்து அதிக அளவு உபயோகிக்காமல் தேவையான அளவு பசுந்தீவனத்தை சரியான முறையில் உற்பத்தி நம்ம செய்ய முடியும். இது மேலும் கலை மேலாண்மைக்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இதுக்கு சுழற்சி மேய்ச்சல் முறைக்கு நம்ம பொதுவாக இந்த சுழற்சி மேய்ச்சல் முறையை உருவாக்குவதற்கு முன்னாடி ஆரம்ப செலவு கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா அந்த நிலப்பரப்பை சுற்றி வேலிகள் அமைக்கணும், அதை வந்து சிறு சிறு பகுதிகளாக தடுக்கணும், நீர்ப்பாசன வசதி செய்யணும். இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆரம்ப நிலை கட்டத்தில் வந்து இதற்கான செலவினம் கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் நாம் வந்து புற்களோட தரம் மற்றும் உற்பத்தி, கால்நடைகளுக்கு கிடைக்கும் புற்களோட அளவு மற்றும் சத்து, இது எல்லாமே நம்மளால் கணக்கீடு செய்ய முடியும். அப்போ வந்து கால்நடைகளுக்கு இவ்வளோ புற்கள் மேய்ச்சல் மூலமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம கணக்கீடு செஞ்சோம்னா இவ்வளோ அடர்த்தீவனங்கள் நம்ம குறைச்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத விவசாயிகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறப்ப அவங்களோட அடர்த்தீவன செலவினை வந்து நம்ம பெருமளவு குறைக்க முடியும். முந்தி காலத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நிலப்பரப்பு இருந்துச்சு, கால்நடைகள் எண்ணிக்கையும் குறைவாக இருந்துச்சு. அதனால நம்ம கால்நடைகளை வளர்கிற புற்களை மேய்ந்து அதை வந்து பாலாவும் இறைச்சியாகவும் நம்மளுக்கு உற்பத்தி செய்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பெருகி வரும் மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக புறம்போக்கு நிலங்களாலும் சரி மற்ற நிலங்களாக இருந்தாலும் சரி நிலத்தோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. விவசாயம் செய்ய வேண்டிய நிலத்தோட அளவு பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சமான நிலத்தில், அல்லது குறுகிய நிலப்பரப்புல இருந்து அதிக அளவு தீவனம் உற்பத்தி செய்யறது தான் நம்மளோட இப்போ முக்கிய நோக்கமாக உள்ளது. இந்த முறையில் அதுவும் ஆடுகளுக்கு வந்து மேய்ச்சல் முறைங்கிறது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதனால் மேய்ச்சலுக்கு சிறந்த நிலத்தை உருவாக்க வேண்டியது நம்மளோட முக்கியமான கடமையாக உள்ளது. அந்த மேய்ச்சல் நிலத்தை சரியான முறையில் உருவாக்கி பராமரிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அப்போதான் வந்து ஆடுகளுக்கான தீவனத்தை அல்லது ஆடுகளுக்கான தீவனத்தை நம்ம உறுதி செய்ய முடியும். இப்போ வந்து பொதுவாக ஒரு சுழற்சி முறை மேய்ச்சல் நிலம் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தா, எடுத்துக்காட்டா எங்கள் நிலையத்தில் வந்து 1.6 ஏக்கர் நிலப்பரப்பு இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் சுழற்சி முறை மேய்ச்சல் நிலம் அமைக்க முன்னேற்பாடு செய்து அதை வந்து அந்த பகுதியை வந்து சமமான பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டோம். அதாவது 1.6 ஏக்கர் நிலத்தை 40 சென்ட் 40 சென்ட் 40 சென்ட் 40 சென்ட் அப்படின்னு 4 பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டோம். அந்த 4 பகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா குளுக்கட்டை புல்லும் முயல் மசாலும் 3:1 என்கிற விகிதத்தில் விதைப்பு செஞ்சோம். அது வந்து ஒவ்வொரு பகுதியையும் நம்ம படாக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மேய்ச்சல் நிலம், அந்த படாக்கை சுற்றி நம்ம வந்து பசுந்தீவன மரங்கள், சூபாபுல், ஒதியன், கல்யாண முருங்கை, இந்த மாதிரி மரங்களை நம்ம நடவு செஞ்சோம். இதில் வந்து நாங்கள் கணக்கீடு செஞ்சு பார்த்ததுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 40 சென்ட்ல இருந்தும் நம்ம 20 ஆடுகளை 20 நாளுக்கு நம்ம மேய்ச்சல் நிலைக்கு உட்படுத்த முடியும். ஏன்னா மொத்தமாக இந்த புல்வெளி பரப்புல இருந்து கிடைக்கிற விளைச்சல் பார்த்தீங்கன்னா 60 நாளைக்கு ஒரு முறையில் 5.7 டன்லேருந்து 6 டன் வரைக்கும் நம்மளுக்கு விளைச்சல் கிடைக்கும். இந்த விளைச்சலை பயன்படுத்தி நம்ம 20 ஆடுகளை 20 நாளைக்கு ஒரு மேய்ச்சல் நிலத்துல நம்ம மேய்ச்சல் செய்ய வைக்கிறதுனால ஆடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சது. ஒரு 20 நாள் முடிஞ்சோடனே அதே ஆடுகள் வந்து 2வது நிலத்துக்கு போயிடும், அதாவது படாக் 2 அதுக்கு போயிடும். இப்போ முதல் அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து அறுவடை செஞ்சிருச்சு, அதாவது மேய்ஞ்சு முடிச்சிருச்சு. அந்த மேய்ச்சல் நிலத்தை வந்து நம்ம மறுபடியும் பராமரிப்பு செய்யணும். அதில் இருக்க களைகள் 1-2 களைகள் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலுரம் கொடுத்து அதுக்கு வந்து நீர்ப்பாசன வசதியும் ஏற்படுத்தி தரணும். அப்படி செய்யறது மூலமா இந்த புற்கள் வந்து வளர ஆரம்பிக்கும். ஆடுகள் வந்து 2வது நிலத்திற்கு போயிட்டு 3வது நிலத்திற்கு அடுத்த 20 நாள் கழிச்சு போகும், 4வது நிலத்திற்கு அதுக்கு அடுத்த 20 நாள் கழிச்சு போகும். ஸோ மொத்தமாக வந்து ஒரு 60 நாள் வந்து மேய்ஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டும் முதல் சுழற்சி மேய்ச்சல் தளத்திற்கே வரும். அப்படிங்கிறப்ப அந்த புற்களுக்கு வளர்றதுக்கு தேவையான நாட்கள் 60 நாள் கிடைச்சிருக்கு. நம்ம தண்ணீர் வசதியும் கொடுத்துருக்கோம், உரங்களும் கொடுத்துருக்கோம். அப்போ வந்து தேவையான நம்ம சொன்ன அளவான புல்லோட விளைச்சல் வந்து 6 டன் அளவுக்கு வந்துடுது. அப்போ வந்து ஆடுகள் வந்து அதோட தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்ய முடிகிறது. இந்த மாதிரி சுழற்சி முறை மேய்ச்சல் தரைகளை அமைச்சு விவசாயிகள் வந்து மாடுகளுக்கோ ஆடுகளுக்கோ மேய்ச்சலை மேற்கொள்ளும் பொழுது நிலத்தோட உற்பத்தி திறனும் அதிகரிக்க முடியும், ஆடுகளோட திறனையும் அதிகரிக்க முடியும், மேலும் கால்நடைகளுக்கு தேவையான அடர்த்தீவனத்தின் தேவையை குறைக்க முடியும். இதுதான் வந்து இந்த சுழற்சி மேய்ச்சல் முறையில் இருக்க ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. இந்த மாதிரி விவசாயிகள் வந்து குரங்காடு மேய்ச்சல் முறை, சுழற்சி மேய்ச்சல் முறைகளை பயன்படுத்தி வறண்ட பூமியில் உள்ள கால்நடைகள் அல்லது சிறு மற்றும் குறு விவசாயிகள் இதை பயன்படுத்தி சிறப்பாக செயல்படுத்துமாறு அனைவரையும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என்ன மருதாணி, குரங்காடு மேய்ச்சல் முறை தொழில்நுட்பங்கள் பற்றி கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு. சுகந்தி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? ஆஹா, இது இல்ல விவரங்க. இத்தனை நாளா இது தெரியாமல இருந்துட்டேன். ஆடு மாடு வளர்ப்பு செய்யறவங்களுக்கு பொன்னான விவரங்களை இவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாம் புள்ள, இந்த பொன்னான விவரத்தை நம்ம முறையாக கடைப்பிடிச்சா கால்நடை வளர்ப்பு மூலமா பல மடங்கு லாபத்தை நாம பார்க்க முடியும். நிச்சயம் என்பா. இது மாதிரியான தகவல்கள் சொல்ல இவங்க இருக்கும்போது இனி நம்ம உழைப்பையே மூலதனமா போட்டு நம்ம கால்நடைகளை வளர்க்கலாம். நல்லா சொன்ன புள்ள.
எந்த காலகட்டத்திலையும் வேளாண்மையும் பண்ணை தொழிலும் முதன்மையாக இருக்கணும்னா இந்த மாதிரியான ஆலோசனைகளை கேட்டு தான் நாம் நடக்கணும். சரியான நேரத்துக்கு தான் நான் உனக்கு இதை தெரிய வச்சிருக்கேன். நீயும் அதை சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நிச்சயம் வெண்பா, நாளைக்கே இதுக்கான வேலைகளை நாம ஆரம்பிப்போம். அப்ப நான் புறப்படுறேன். மேய்ச்சலுக்கு விட்ட ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனோம். நான் வாரம் புள்ள. சரி புள்ள. பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே, கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே. முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே, கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே. பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. மாசான தண்ணீரும் வீணான தீவனமும், மாசான தண்ணீரும் வீணான தீவனமும், காணாத நோயெல்லாம் காண வைக்கும் காரணமாம். மாசான தண்ணீரும் வீணான தீவனமும், காணாத நோயெல்லாம் காண வைக்கும் காரணமாம். தொண்டை அடைப்பான் துள்ளுமாறி நோய், நுண்ணுயிரால் வரும் சப்பை நோய் என்று, தொண்டை அடைப்பான் துள்ளுமாறி நோய், நுண்ணுயிரால் வரும் சப்பை நோய் என்று, கூடாத நோயெல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும். கூடாத நோயெல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும். பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. நோயின்னு வந்து புட்டா வாயொன்னு திறவாது, நோயின்னு வந்து புட்டா வாயொன்னு திறவாது, மேயவும் போகாது மிரண்டு படுத்து விடும். நோயின்று வந்து புட்டா வாயொன்னு திறவாது, மேயவும் போகாது மிரண்டு படுத்து விடும். வந்த பின் ஓடாமே வருமின் காத்து, சிந்தனையோடு சென்று காப்பாத்து. வந்த பின் ஓடாமே வருமுன் காத்து, சிந்தனையோட சென்று காப்பாத்து. தாமசம் செய்யாமே தடுப்பூசி போட வேணும். பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. அடுத்து வருவது வேளாண் செய்திகள். பயறு வகை பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள்.
பயறு வகைகள் நமது அன்றாட உணவில் பெரும் பங்கு வகிக்கின்றன. மேலும் பயறு வகை பயிர்கள் நமக்கு உணவுப் பொருளாக மட்டுமின்றி கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாகவும், பசுந்தாள் உரமாகவும், மண் அரிமானத்தை தடுக்கும் போர்வையாகவும், மண் வளத்தை பாதுகாக்கவும் பயன்படுகின்றன. சிறு விவசாயிகளாலும் வளமற்ற மானாவாரியிலும் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றது. ஆனால் தானிய பயிர்களை விட பயறு வகைகளில் கிடைக்கும் லாபம் அதிகமாகும். மேலும் இப்பயிர்கள் குறைந்த நீர் தேவையுடன் குறுகிய காலத்தில் வளர்ந்து அதிக லாபம் பெற்று தரக்கூடிய பயிர்களாகும். தமிழ்நாட்டில் பயறு வகை பயிர்கள் சுமார் 8 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இவற்றில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு முறையே 4 லட்சம் மற்றும் 2 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும், துவரை 0.44 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பயிரிடப்படுகிறது. வேளாண் உற்பத்தியில் தரமான விதைகளை பயன்படுத்துவதால் சுமார் 15 முதல் 20% வரை உற்பத்தியை அதிகரிக்க முடியும். பயறு வகை பயிர்களில் உயர் விளைச்சல் பெற சரியான விதை உற்பத்தி முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கடைபிடித்து விதைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் பயறு வகை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்யலாம். இதற்கான நில தேர்வு, நிலம் தயாரித்தல் மற்றும் பயிர் விலகு தூரம் பற்றி தெரிந்து கொள்வோம். பயறு வகை பயிர்களில் விதை உற்பத்திக்காக தேர்ந்தெடுத்த நிலத்தில் அதற்கு முந்தைய பயிர் வேறு ரகமாகவோ அல்லது சான்று பெறாத அதே ரகமாகவோ இருக்கக்கூடாது. ஏனெனில் நிலத்தில் தங்கியுள்ள விதைகள் இப்பருவத்தின் போது தான் தோன்றி பயிர்களாக முளைத்து கலவன்களாக தோன்றும். வேரழுகல் நோய் இல்லாத நிலமாயிருத்தல் அவசியம். நல்ல வடிகாலுள்ள செம்மண் மற்றும் வண்டல் மண் நிலம் நல்ல திரட்சியான விதைகளை தரும். பயறு வகைகளின் விதை உற்பத்திக்கு நிலத்தை நன்றாக உழுது பயன்படுத்த வேண்டும். இதற்கு முதலில் மண்ணின் கடினத்தன்மையை நீக்கி நிலத்தை மேம்படுத்த வேண்டும். இதற்கு 12.5 டன் தொழு உரம் அல்லது 12.5 டன் மக்கிய தென்னை நார் கழிவு இட வேண்டும். துவரை பயிரில் அயல் மகர்ந்த சேர்க்கை அதிக அளவில் நடைபெறும். உளுந்து மற்றும் பச்சை பயிறு தன் மகர்ந்த சேர்க்கை பண்பு கொண்டவைகளாகும். எனவே இனக்கலப்பை தவிர்க்க விதை பயிர்களை சான்று பெறாத அதே ரகம் மற்றும் வேறு ரகத்திடமிருந்து சற்று விலக்கி வைத்திருக்க வேண்டும். எனவே துவரை, உளுந்து, பச்சை பயிறு, தட்டை பயிறு ஆகியவற்றுக்கு முறையே 10 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் என்ற அளவில் பயிர் விலகு தூரம் இருக்க வேண்டும். இதற்கான பருவம் மற்றும் விதை அளவானது விதைப்பதற்கு ஆடி மற்றும் மாசி பட்டம் மிகவும் ஏற்றது. விதைகள் முதிர்ச்சி அடையும் போது அதிக மழையோ வெயிலோ இல்லாமல் இருப்பது அவசியம். விதை உற்பத்திக்கு சான்று பெற்ற விதைகளையே பயன்படுத்த வேண்டும். ஆதார விதை பயிருக்கு வல்லுநர் விதைகளையும் சான்று விதை பயிருக்கு ஆதார விதைகளையும் பயன்படுத்த வேண்டும். துவரை, உளுந்து, பச்சை பயிறு போன்ற வகைகளுக்கு ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 20 கிலோ விதை தேவைப்படும். விதை நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக பூஞ்சான விதை நேர்த்தி. விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு பூஞ்சான கொல்லியான கார்பன்டாசிம் அல்லது உயிர் பூஞ்சான கொல்லியான சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக நுண்ணுயிர் விதை நேர்த்தி. ஒரு ஹெக்டேருக்கு தேவையான பூஞ்சான விதை நேர்த்தி செய்த விதைகளை 3 பாக்கெட் ரைசோபியம் நுண்ணுயிர் உரத்துடன் 500 மில்லி ஆற வைத்த அரிசி கஞ்சியுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். ரைசோபியத்துடன் 3 பாக்கெட் பாஸ்போபாக்டீரியா நுண்ணுயிர் உரத்தினை கலந்தும் விதை நேர்த்தி செய்யலாம். இதனால் மண்ணில் உள்ள மணிசத்தை பயிர்கள் கிரகித்து கொள்ளும். நுண்ணூட்ட உரங்களான துத்தநாகம், மாலிப்டினம் மற்றும் கோபால்ட் ஆகியவற்றை முறையே 4:1.5 கிராம் என்ற அளவில் 1 கிலோ விதையுடன் கலந்தும் விதை நேர்த்தி செய்யலாம். விதைப்பு மற்றும் உர மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். உளுந்து மற்றும் பச்சை பயிறு விதைக்க வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்க வேண்டும். இரவையில் விதை உற்பத்தி செய்ய பாத்தி அல்லது பார்சால் முறையிலும் விதைப்பு செய்ய வேண்டும். பார்சால் முறையில் 2 அடி பார் அமைத்து அதன் இரு புறங்களிலும் விதைகளை ஊன்றினால் நீரை சிக்கனமாக பயன்படுத்த முடியும். கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு 5 டன் தொழு உரம் இடுவது சாலச் சிறந்தது. ரசாயன உரங்கள் இடும் முன் மண் பரிசோதனை செய்து அதற்கேற்ப உரமிடல் வேண்டும்.
பச்சை பயிறு மற்றும் உளுந்து பயிர்களுக்கு தேவையான உர அளவினை பற்றி தெரிந்து கொள்வோம். மணிசத்தை சூப்பர் பாஸ்பேட் உரம் மூலம் இடவில்லை எனில் ஜிப்சம் மூலமாக கந்தகத்தை இட வேண்டும். இரவை பயிர்களுக்கு தற்போது ஹெக்டேருக்கு 25 கிலோ துத்தநாக சல்பேட்டும் பரிந்துரை செய்யப்படுகிறது. விதை விதைக்கும் தருவாயில் அனைத்து உரங்களையும் அடியுரமாக இட வேண்டும். மேலும் நுண்ணூட்ட உரக்கலவையை ஒரு ஹெக்டேருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். ஒரு ஹெக்டேருக்கு டிஏபி கரைசல் தயாரிப்பதற்கு 4 கிலோ டிஏபி உரத்தை 10 லிட்டர் தண்ணீரில் 12 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்னர் மறுநாள் தெளிக்கும் போது தெளிந்த கரைசலை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து கைத்தளிப்பான் மூலம் செடிகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். TNAU பயறு அதிசயம் என்பது பயிர் வகை பயிர்களுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்து மற்றும் பயிர் ஊக்கிகள் கலந்த கலவையாகும். இதை ஹெக்டருக்கு 2.25 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூக்கும் தருணத்தில் ஒருமுறை தெளித்தால் போதுமானது. இலைவழி தெளிப்பினை காலை அல்லது மாலை வேளையில் மேற்கொள்ள வேண்டும். நல்ல நீரை பயன்படுத்தி கைத்தளிப்பானை கொண்டு தெளிக்க வேண்டும். பூச்சி மற்றும் நோய்க்கொல்லிகளுடன் கலந்து தெளிப்பதை தவிர்க்கவும். பூக்கள் உதிர்வதை தடுக்க 50% பூப்பின் போது லிட்டருக்கு 4 மில்லி என்ற அளவில் பிளானோஃபிக்ஸ் தெளிக்க வேண்டும். மீண்டும் 15 நாட்கள் கழித்து ஒருமுறை தெளிக்க வேண்டும். களவன் அகற்றுதல் பற்றி தெரிந்து கொள்வோம். பிற ரகங்கள் விதைப்பயிரில் கலப்பதை களவன் என்கிறோம். களவன்கள் விதைப்பயிரின் இன தூய்மையை பாதித்துவிடும். களவன்களை அந்தந்த பருவங்களில் கண்டிப்பாக நீக்க வேண்டும். பூக்கும் பருவத்திற்கு முன்னர் விதைப்பயிரில் செடியின் உயரத்தை கொண்டு உயரமான செடிகள் மற்றும் குட்டையான செடிகள், தண்டின் நிறம் வேறுபாடான செடிகள், பூக்கும் காலத்திற்கு முன்பே பூக்கும் செடிகள் ஆகியவற்றை நீக்க வேண்டும். பூக்கும் போது பூவின் நிறம் மற்றும் அவற்றின் அளவை கொண்டு களவன்களை அகற்ற வேண்டும். காய்களின் நிறம், அகலம், நீளம் மற்றும் காய்களின் மேலுள்ள உரோமங்கள் ஆகியவற்றை கொண்டு களவனை அகற்றலாம். தவிர அறுவடைக்கு முன்னர் செடியின் தன்மை, காய்களின் தன்மை கொண்டு களவனை அகற்றலாம். அறுவடை பற்றி தெரிந்து கொள்வோம். பச்சை பயிறு காய்கள் நன்கு முற்றிய பின் காய்களை மட்டும் பறித்து அறுவடை செய்யலாம். உளுந்து செடியை வேருடன் பிடுங்கி நன்கு காய வைத்து அடித்து தானியங்களை தனியாக பிரித்தெடுக்கலாம். காய்களிலிருந்து விதைகளை வளையும் மூங்கில் குச்சி கொண்டு அடித்தும் பயறு வகை காய்களிலிருந்து பிரித்தெடுக்கும் இயந்திரங்களின் மூலமாகவும் பிரித்தெடுக்கலாம். விதைகளை 8 முதல் 9% ஈரப்பதத்திற்கு உலர வைத்தல் வேண்டும். விதைகளை 8% ஈரப்பதத்தில் 50% கரியமில வாயுவினை கொண்டு 15 நாட்களுக்கு ஒருமுறை என 3 முறை விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைகளின் ஈரப்பதத்தினை 8 முதல் 9% குறைத்து பின் குறுகிய கால சேமிப்பிற்காக சாக்கு அல்லது துணி பைகளில் சேமிக்கலாம். இடைக்கால சேமிப்பிற்காக உள் உறை கொண்ட சாக்கு பைகளில் சேமிக்கலாம். நீண்ட கால சேமிப்பிற்காக 700 கன அளவு கொண்ட சாக்கு பைகளில் சேமிக்கலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.